இவங்க தாவேகா சார்பில் வந்து அவங்க கேட்ட பிறகு நீதியரசரே வந்து சிரிச்சாங்க. அதாவது இது வந்து ஒரு நகைப்புக்குண்டான கேள்வி, இது வந்து கிண்டல் தானே. 41 குடும்பத்துல வந்து ஒரு 17 குடும்பம் அவர்கிட்ட பேச மாட்டோம்னு சொல்லினதா ஒரு தகவல் இருக்கு. முதல் கட்டமா 21 குடும்பத்துல தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நாள்லயே எல்லாத்தையும் பேசுறதா பிளானா, சிலர் வந்து இல்ல எங்களுக்கு பேச விருப்பம் இல்லை போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா. நான் அங்கிருந்து ஏன் வந்தேன்னா போலீஸ் தான் இங்க இருந்தா பிரச்சனைன்னு போங்கன்னு அவர் வார்த்தை கூட அது சொல்லவே இல்லை. எப்படி ஒரே நைட்ல 40 பேரை இவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க, அப்படி 41 பேர் பாடி எப்படி கொடுக்க முடியும்லாம் கேட்கறாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் பத்திரிகையாளர் காதர் அவர்கள். இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வந்து கரூர் சம்பவம், அந்த 41 பேர் உயிரிழந்தது சம்பந்தமாக வந்து ஒரு 5 பேர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த 5 பேருடைய மனு தாக்கல் விசாரணை தாவக சார்பில் வந்து அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து பல்வேறு இந்த வழக்கை வந்து திசை திருப்பும் அளவுக்கு வந்து பல்வேறு கேள்விகள், சந்தேக கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. அதுக்கான அரசு தரப்புல வந்து பல பதில்கள் கூறப்பட்ட அந்த நிலையில வந்து இது சம்பந்தமா வந்து காதர் கிட்ட நம்ம கேட்போம். வணக்கம் காதர். வணக்கம் சார். காலையில இருந்து ஒரு ஏன்னா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா எல்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க. தாவேகா சார்பில் வந்து அந்த 5 பேர் யாருன்னா அந்த 13 வயது மாணவனுடைய தந்தை வந்து பன்னீர்செல்வம், சந்திரா அவருடைய கணவர், அதே போல வந்து பிரபாகரன் உள்ளிட்ட 5 பேருடைய இது அவங்க கட்சியை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க. அவங்க என்ன ஒரு தரப்பு என்ன கேட்கறாங்கன்னா சிபிஐ வழக்கு வேணும்ன்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன கேட்கறாங்கன்னா எஸ்ஐடி அந்த விசாரணை வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு எங்களுக்கு உகந்ததல்ல, உச்ச நீதிமன்றத்துல வந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் மூலமா வந்து ஒரு விசாரணை கமிக்க வேணும், சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா பண்ணா அவங்க பல்வேறு சந்தேகங்களை வந்து எழுப்பியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கேஸ் காலையில் வரும்போது சில விஷயங்கள் அதெல்லாம் பார்க்க நேர்ந்தது. தாவேகா அந்த 5 பேர் சம்மந்தப்பட்ட நீதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஜரானவங்களாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் உள்ள நீதிபதி, பிசிசிஐக்காக கோர்ட்டில் வாதாடினவங்க, பெரிய பெரிய லாயர்ஸ் தான் இந்த கேஸில் இப்போ வந்து இன்வால்வ் ஆகி பேசியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு சார்பில் வில்சன் அந்த இன்னொரு மூத்த பெரிய வக்கீல் அவங்க இவங்க சைடில் பேசியிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது ஏன் இதை பண்ணலை, இதை செய்ய, இதை ஏன் இவ்வளோ அவசரமாக செய்யணும், அவர் கேட்டுட்டு அந்த சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது விஜய்ன்ற சம்பந்தப்பட்ட எந்த மனுவும் இல்லாத போது அவரை ஏன் இவ்வளோ தூரத்துக்கு விமர்சிக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போல வந்து அவர் காலதாமதமாக வந்தது காரணமாக தான் வந்து இது போல நிகழ்வு ஏற்பட்டதுன்னு. ஆனால் இவங்க தாவேகா சைடில் என்ன பேசியிருக்காங்கன்னா விஜய் வந்து இங்க வந்து தப்பி ஓடலை, காவல்துறை தான் சொன்னாங்க. 13 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு காவல்துறை தான் வந்து அங்க இருக்க வேணாம், அவங்க சொன்னதுனால இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல அது போல ஒரு புதிய ஒரு தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப பிரில்லியண்டான லாயர் வரும்போது பிரில்லியண்டான பதில் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து போலீஸ் சொல்லிதான் விஜய் போனாருன்னு எந்த இடத்துலயுமே குறிப்பிடலை. ஏன் விஜய் வெளியிட்ட வீடியோல கூட நான் அங்கிருந்து ஏன் வந்தேன்னா போலீஸ் தான் இங்க இருந்தா பிரச்சனைன்னு போங்கன்னு அவர் வார்த்தை கூட அது சொல்லவே இல்லை. அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ 13 நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கோர்ட்ல அவங்க வந்து அதை ஒரு டிக்டேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இல்ல அது மட்டும் இல்லாம சில பல சந்தேக கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா ஒரே இரவுல வந்து 41 பேருக்கு வந்து உடல்குழு ஆய்வு எப்படி யாரை கேட்டு நீங்க பண்ணீங்க, அதுக்கான டாக்டர் எல்லாம் இருந்தாங்களா அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தமிழக அரசுல வந்து நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. என்னன்னா அவங்க வந்து இமிடியேட்டா அந்த நைட்டே வந்து சேலம், ஈரோடு அங்க இருந்த சேலத்துல எல்லாத்தையுமே வர வச்சுட்டாங்க. டாக்டர் வந்து கலந்துட்டாங்க, வர வச்சுட்டாங்க. பிளஸ் இரவு மருத்துவமனையில வந்து இரவு நேரத்துல வந்து ஏன் பண்ணக்கூடாது சட்டத்துல நிறைய பேர் கேட்கறாங்க. நாட் ஒன்லி உச்ச நீதிமன்றம் அப்படி கேட்கல, பட் ஆனா அது பண்றதுக்கு ஒரு சட்டமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூல கொடுத்துருந்தாங்க. எமர்ஜென்சி இந்த மாதிரி அது சொல்லுவாங்க இல்லையா, தவிர்க்க முடியாத இரவு நேரங்கள்ல ஏதோ நடக்குது, ஒரு பெரிய கும்பல் அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அதை இமிடியேட்டா அந்த டிஸ்போஸ் பண்றதுக்காக
காரணத்துக்காக இரவு நேரத்துல பண்ணலாம்னு ஒரு ஆர்டரே இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாம அதை பத்தி பேசுறாங்க. எப்படி ஒரே நைட்ல 40 பேரை இவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க, அப்படி 41 பேர் பாடி எப்படி கொடுக்க முடியும்லாம் கேட்கறாங்க. அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அதுக்கு உண்டான கெப்பாசிட்டியும் அந்த கரூர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஏன்னா இப்பதான் அந்த புதுசா கட்டி பெரிய லெவல்ல அதை கொண்டு வந்தனால அதுக்கு இருக்கு. அதுக்கான பதில் தமிழக சார்பா உச்சநீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்கும் போது அதுக்கு அவங்க அந்த பதிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து 2 மணிக்கு மேல அதுக்கான தீர்ப்பு சொல்றேன், அதாவது அந்த கேஸை பத்தியான நாங்க அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்ஐடியோட விசாரணையில உடன்பாடு இல்லை எங்களுக்கு, அது வந்து தமிழக அரசோட சார்ந்து இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான், அதாவது அவங்க போலீஸ் ஆபீசர்லாம் அரசோட கண்ட்ரோல் இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்காது அப்படிதான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. பட் ஆனா இந்த எஸ்ஐடின்றத உருவாக்கி போட சொன்னதே வந்து ஒரு நீதிபதின்றது அவங்க பெருசா நீதிமன்றம் ஒரு நீதிபதி போட்ட உத்தரவு. ஏன்னா அந்த நீதிபதி போட்ட உத்தரவுல வந்துதான் அவங்க வந்துருவாங்க. நீதிபதி கீழே தான் அவங்க அதை ஒர்க் பண்ணுவாங்க. சிஎம் கீழேயோ கமிஷனர் கீழேயோ அந்த ஒர்க் நடக்காது. அவங்க ரிப்போர்ட் எல்லாமே நீதியரசருக்கு தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். இந்த கமிஷன் இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் திரும்பி தமிழக அரசுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது இதுல வேற குளறுபடின்றதுல வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஸ்ராக்கருக்கு நேர்மையான ஆபீசர், யார் சொன்னாலும் அவர் ஏற்கனவே சிபிஐல வந்து வேலை பார்த்துருக்காரு. அவர் வேலை பார்க்காத டிபார்ட்மெண்ட் இல்ல, எந்த இடத்துலயுமே உண்மையான விஷயங்கள் தான் வந்திருக்கு. அதனால இவங்க அஸ்ராக்கருக்கு பார்த்து அச்சப்படுறதுல வியப்பா இருக்கு. ஏன்னா அவரு ஒரு உங்களுக்கு வந்து உண்மை தெரியணும்னா இவரை விட ஒரு அதிகாரி உங்களுக்கு இந்த விசாரணையில இருந்தா கஷ்டம்தான். இவர் இருந்தா உண்மைதான் கிடைக்கும். அது வந்து தாவைக்கா தரப்பினருக்கு வந்து சரியா அனலைஸ் பண்ணலையா இல்ல என்னன்றது எனக்கே அது ஒரு பெரிய வியப்பா இருக்கு, குழப்பமா இருக்கு. ஆமா, இன்னொரு விஷயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு பெரிய கும்பல்ல வந்து நிறைய பேர் செத்தாங்க, ஏன் வந்து ஒரு காவல்துறையில கூட யார் கேக்குறா, இவங்க தாவைக்கா சார்பில் வந்து அவங்க கேட்ட பிறகு நீதியரசரே வந்து சிரிச்சாங்க. அதாவது இது வந்து ஒரு நகைப்புக்குண்டான கேள்வி, இது வந்து கிண்டல் தானே. பாதுகாக்க நீ வந்து கொளுத்து போய் பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறவனும் ஒரு கேள்வி, கரெக்டான கேள்வி அது. எத்தனையோ உங்களை பாதுகாக்கிறதுல போலீசார் அவ்வளவு அரணா இருந்து பண்ணிருக்கிறாங்க, அவங்க மட்டும் இதெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரியான கேள்வி. இதெல்லாம் உச்சநீதிமன்றத்துல வந்து அவரே சிரிக்கிற அளவுக்கு இந்த கேள்வி கேட்கறீங்க. அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுதான் அப்போ உங்க நிர்வாகிகள்ல பெரிய நிர்வாகிகள்லாம் யாருமே இப்ப உங்க ஊர்ல கீழ்மட்டத்தில் உள்ளவங்க இறந்துருக்காங்க, அப்பாவி பொதுமக்கள் தான் இறந்துருக்காங்க. ஏன் உங்க மாவட்ட செயலாளர், துணை மாவட்ட செயலாளர் இப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த கேள்வியே ஒரு கிண்டலான கேள்வி, தவிர்க்கப்பட வேண்டிய கேள்வி. போலீஸ் ஆபீசர்லாம் போலீஸ்லாம் இன்னும் அவங்க மெச்சூர்ட் ஆகலன்றதை அது காமிக்குது. அதாவது ஒரு இடத்துல அவர் பேசும்போது எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க போலீஸ்னு விஜய் சொல்றாரு. இப்போ வந்துட்டு போலீஸ் அக்யூஸ் பண்றீங்க, எங்களை நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல, எங்களுக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்கல. நீங்க ரெண்டுக்குமே முரண்பாடு. உன் தலைவர் சொன்னது பொய்யா இல்ல நீ சொல்றது பொய்யா? உன் தலைவர் சொல்றது நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்கன்றது உண்மையா இருக்கும் பட்சத்துல நீ சொல்றது பொய்யா இருக்கும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸே வந்து நீதியரசர்களே சிரிக்கிற அளவுக்கு ஒரு கேள்வின்றது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அவங்களுக்கு என்னன்னா, இங்க இந்த எஸ்ஐடி விசாரணையில உண்மை வந்துருச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். இன்னொன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்துல ஒரு பாட்டுக்கு சில சீன்கள் சேர்க்கறதுக்காக ஒரு டோரன்லாம் ஒரு 66 டோரன் சுத்திச்சு நிறைய ஹை லெவல் கேமராலாம் வச்சு எடுத்திருக்காங்க. மக்களோட ரியாக்ஷன்லாம் வேணும்னு சொல்லி அதை ஷூட் பண்றது அது பரவாயில்ல. ஒரு யூடியூப்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்காக ஷூட்டிங்காக பர்பஸா வெயிட் பண்ணி வந்து இந்த கும்பல் சந்திச்சான்றதும் ஒரு டவுட் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது விசாரணைக்கு பின்புதான் தெரிய வரும். இப்ப தமிழ்நாட்டுல சென்னை கோர்ட்ல ஆர்டர் போடும்போது கார்ல கேரளால உள்ள ஃபுட்டேஜும் வெளியில உள்ள ஃபுட்டேஜும் கேமரா ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் உள்ள ஃபுட்டேஜ் வந்துச்சுன்னா அப்ப அந்த வண்டிக்குள்ள இவங்க சொல்ற மாதிரி ஷூட்டிங் நடந்துச்சுன்னா கண்டிப்பா இயக்குனர் உள்ள இருந்திருப்பாரு, உள்ள மானிட்டர் பார்த்து இருந்திருப்பாரு. அப்படி அவர் இருக்கும் பட்சத்துல இந்த கேஸுடைய நிலைமை வேற லெவல்ல போக ஆரம்பிச்சிடும். அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நம்ம நம்பலாம். பட் அந்த மாதிரி இருக்கிறதா பலவாறான குற்றச்சாட்டு இப்ப போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்ப மக்கள் மத்தியில போயிட்டு இருக்கு. நிறைய சேனல்ல நீங்க பார்க்கலாம், மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
பர்பஸா இது வந்து ஷூட்டிங்காக நடந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஜனத்துல விதிப்பட்டவங்களாம் கூட என்ன சொல்றாங்கன்னா, எங்களை மனித சங்கிலி மாதிரி கை கொடுத்துக்கிட்டு நின்றாங்க, எங்களை தெருவுலையும் விடல அந்த கட்சியினர் அப்படின்றாங்க. கிரௌடு வேணும், உள்ள போங்க, முன்னாடி போங்கன்னு தள்ளதான் செஞ்சாங்க. இது வந்து பரவலா ஒருத்தருடைய மைண்ட்ல இருந்து ஒருத்தர் நேர்ல போய் அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய்ன்றது தெளிவான விசாரணை முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். யார் என்ன வேணாலும் பேசலாம், விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். அதே நேரத்துல இவங்க வந்து என்ன கேட்கறாங்க, இப்ப தாவைக்காவினர் வந்து எங்களுக்கு வந்து சென்னை கோர்ட்டு போட்ட உத்தரவுல அந்த இது வேணாம், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்கள வச்சு நீங்க விசாரிச்சு எங்களுக்கு இதுல வந்து உண்மையை கண்டறிங்கன்றாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி ஆகுன்றது நீதி அரசர்கள் கையில தான் இருக்கு. இல்ல அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு அதுக்கான வந்து 5 பேருடைய பிரமாணம் இது வந்து நாங்க பண்றோம், பிரமாண பத்திரம் நாங்க தாக்கல் பண்றோம். அப்ப அவரு நீதியரசர் வந்து சரி தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேதி குறிப்பிடாம வந்து இந்த வழக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அது அப்புறம் இந்த வழக்கு ஒரு கடந்த 2 நாட்களாக வந்து விஜயுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவர் கூட இருக்கும் யாருமே இல்லை, 3 பேருமே வந்து இவர் தனிப்பட்ட முறையில வந்து என்னன்னா அவருடைய சார்பில் வந்து டிஜிபி ஆபீஸ்க்கு வந்து ஒரு மனு தாக்கல் மெயில் போட்டு பாதுகாப்பு கரூர் போறதுக்கான பாதுகாப்பு கேட்டாரு. அதுக்கான மனு கொடுத்திருக்காங்க. அந்த எஸ்பியில வந்து ஆமா நான் பார்த்தேன், அந்த எஸ்பி அந்த மனுல பாதுகாப்பு கேட்டு ஒரு 7-8 டைம்ஸ் போட்டிருக்காரு. இந்திய பிரதமருக்கே அந்த மாதிரி ஒரு இல்ல, அதுதான் ஆச்சரியமா இருந்தது. அப்படின்னா அப்ப என்ன கேக்குறேன், பக்குவப்படலையா, பக்குவப்பட்ட ஆளுங்க கூட இல்லையா? திருச்சியில இருந்து கரூருக்கு போகிற வரைக்கும் வந்து ஸ்பீட் பிரேக் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து கிரீன் சிக்னல் இருக்கணும். அது இல்லாம வந்து அவரை பார்க்க வந்த ரசிகர்கள் யாரும் இருக்கக்கூடாது, அவங்க சொந்தக்காரங்க யாரும் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, விஜய்க்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸ் ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த 41 பேரையும் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு, நீ போகவே வேணாம், 41 பேரையும் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு, உன் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு, கட்சி ஆபீஸ் குடும்பத்தை சார்ந்தவங்களையும் கூப்பிட்டு நீ அங்கேயே செக்கப் கொடுத்துரு, சிம்பிளா முடிஞ்சு போச்சு. போலீஸுக்கு வேலை மிச்சம், ரசிகர்கள் வரமாட்டாங்க, கும்பல் சேராது. இல்ல உடைக்க வேணாம். இல்ல ஏற்கனவே வந்து என்ன ஒரு குறைன்னா வந்து அவர் வீடியோ கால்ல பேசும்போது என்னன்னா, நான் கரூர் போறதுதான் இருந்தேன், என்ன வந்து வர வேணாம்னு சொன்னதுனால என்னுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலா தான் இருந்தது. ஆனா உங்களை ஒவ்வொருத்தரும் நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் அவர் பேசியிருக்காரு. அவர் போய் பார்க்கணும், அவருடைய மனநிலையில பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திக்கணும். தகவலும் இருக்கு சார். இப்ப லேட்டஸ்டா நமக்கு அங்க உள்ள ஒரு நிருபர்கள் கொடுத்தது, 41 குடும்பத்துல வந்து ஒரு 17 குடும்பம் அவர்கிட்ட பேச மாட்டோம்னு சொல்லினதா ஒரு தகவல் இருக்கு. முதல் கட்டமா 21 குடும்பத்துல தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நாள்லயே எல்லாத்தையும் பேசுறதா பிளானா, சிலர் வந்து இல்ல எங்களுக்கு பேச விருப்பம் இல்லை போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அது வந்து கரெக்டான தகவல் தான். திரும்பியும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு கரூர்ல உள்ள செய்தியாளர்கள் நமக்கு கொடுத்த தகவல். இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்க ஒரு தனியார் மண்டபத்துல எல்லாரும் 2 நாள் வர வச்சு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. இருந்தாலும் சரி, 1000 விஷயங்கள் நடந்தாலும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, நேத்து நீங்க பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து நயனா நாகேந்திரன் என்ன பேசியிருக்காருன்னா, அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு, அவர் கரூர் போறதுக்கான சாத்தியம் இல்ல அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காரு. அண்ணாமலை என்ன பேசுறாருன்னா, கரூர் மக்கள் ரொம்ப நல்ல மக்கள், எங்க ஊருங்க, அது சொந்த ஊருங்க, நீங்க தாராளமா வரலாம், நீ மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் நல்ல மக்கள். விஜய்க்காக 41 பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. இந்தியாப்பட்ட மக்கள் நம்ம பார்க்க முடியாதுல்ல. அண்ணாமலை சொல்றது கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன், அச்சம் இல்லாம வரலாம். அதாவது கட்சி தலைவர் வந்து இவ்வளவு பாதுகாப்பு, தமிழ்நாட்டுல இந்தியாவில எங்க வேணாலும் போலாங்க, உன்னை யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லல, நீதான் வெளியில வராம இருக்க. நான் என்ன சொல்றேன், போனா ஆட்டோமேட்டிக்கா பாதுகாப்பு உனக்கு. அவர் கேக்குறாரு, எதுக்கு நீ காவல்துறை அதிகாரி கேட்கிற, நீ இரவோட கூட வந்து பாத்துட்டு போலாமே. நீ இரவோட போலியா, ஜல்லிக்கட்டு நடக்கும் போது கட்சி பெட்டு வந்து அந்த கும்பல்ல நிக்கலையா, எவ்வளவோ நீங்க போயிருக்கீங்க, நாங்க உங்களை குறை சொல்லவே இல்லை. நீங்க ஏன் போறதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்கணும், யாருக்கும் பர்மிஷனே கேட்க வேணாம். ஒரு மாஸ்க போட்டுட்டு ஒரே ஒரு காரை எடுத்துட்டு நீங்க பாட்டு கிளம்பி நேரா கரூர் போங்க, யாருக்கும் சொல்லாதீங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, பாடுங்க, திரும்பி எப்படி கும்பல் வராது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் திரும்பி சேர்ந்துடும், திரும்பி பிரச்சனை வந்துடும். அப்ப நீங்க வரேன்னு சொல்லும் போதுதான் வருவான் கும்பலா. அனிதா வீட்டுக்கு போகும்போது பைக்ல தான் போனீங்க, லோக்கல் கட்சிக்காரன் கூட. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க போய் கார்ல போயிட்டு அங்க இருந்து பைக்ல போய் அனிதா வீட்டுல பாத்துட்டு வந்துட்டீங்க.
இப்ப நீங்க இறந்து போன அஜித்குமார் வீட்டுக்கும் அப்படிதான் போனீங்க, அங்கதான் கூட்டமா வந்துச்சு, அடிச்சுக்கிட்டு முட்டிட்டு போய் தண்டினானுங்க. அப்ப தகவல்கள் நீங்க சொல்லாம ரகசியம் காத்து போனா கும்பல் வரல. அப்ப நான் அந்த ரகசியத்தை காத்துட்டு நீங்க போங்களேன். ஏன் இந்த மாதிரி திரும்பி 7 கண்டிஷன் போட்டு எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க, திருச்சியில இருந்து நான் கரூர் போற வரைக்கும் ரோட்ல உள்ள ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் எடுங்க, யாருக்கு நீங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க? பிரதமருக்கே கிடையாது. இல்ல நம்ம தமிழக முதலமைச்சருக்கு இல்ல இது வரைக்கும் வந்து எந்த அரசியலாம் வந்து நீங்க அப்படி வந்து கேட்கக்கூடிய ஆட்கள் வந்து அவரு நிச்சயமா கேட்டிருக்க மாட்டாரு. அவர் படிக்காத கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. வழக்கறிஞர்கள் 7 வழக்கறிஞரே கொடுக்குறாங்க. அவர்கிட்ட காமிக்காம சார் நீங்க படிச்சு பாருங்க கரெக்டான்னு கேட்காம கொண்டு போய் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இன்னும் கூட விஜய் வந்து கூட இருக்கிறவங்க பேச்சை நம்புறாரு. அது வழக்கறிஞர் யாரோ எவரோ எக்ஸிட் அவங்க பேச்சை நம்புறாரு. அவருக்கு இன்னும் பக்குவப்பட்ட அரசியல் இன்னும் வரல. அவர் ஒரு மாயக்குள்ள இருக்காரு. விஜய் பக்குவப்பட்ட அரசியல்வாதி ஆயிட்டா அவரை வந்து வீழ்த்துறதுக்கு ஆளே கிடையாது. அவர் பக்குவப்படுற வரைக்கும் அவர் காமெடியான தான் இருப்பார். ஹீரோ சினிமால வேணா ஹீரோவா இருக்கலாம், அரசியல்ல அவர் வந்து ஒரு காமெடியனா தான் இன்னைக்கு ஆக்கப்பட்டார், ஆகிவிட்டார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த 7 இதை நீங்க படிங்களேன், நமக்கே ஒரு நகைப்பாரு கிண்டலா இருக்கு. என்ன அது, நான் திருச்சில இருந்து இங்க போவேன், ரோட்ல உள்ள ஸ்பீட் பிரேக் எல்லாம் எதுவும் எல்லா சிக்னலும் கிரீன்ல இருக்கணும், நீ மட்டுமா ரோட்ல போற, மத்தவங்க வேலை வெட்டிக்கு போவானா ஸ்கூலுக்கு போவானா, நீ வந்து அந்த 2 மணி நேரத்துக்கு குறிப்பா வந்து பத்திரிகையாளர்கள் போட்டோகிராஃபர் யாருமே வந்து யாரையும் வரக்கூடாது நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. மாயாவியா இருந்து வந்துட்டு போயிடலாமே. உன் கட்சிக்காரனை நீ வந்து திருச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு போலீஸுக்கு ரைட்ஸ் இல்லை. நீ ஏன் போலீஸ் வச்சு சொல்ற? நீனே சொல்லு, அப்பா நான் வரேன், நீங்களாம் யாரும் வராதீங்கன்னு எப்படி போலீஸ் சொல்லும்? உனக்கு பாதுகாப்பு தான் போலீஸ் கொடுப்பாங்க. உங்க கட்சிக்காரங்க எல்லாம் போன போட்டீங்கன்னா வராதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தடுக்க முடியுமா? நீங்க வந்து நாங்க வந்து ஒரு ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க, சிஎம் அப்பாயின்மெண்ட் கேட்டா ஒரு 5 பேரா 3 பேர் தாங்க கொடுப்போம், அந்த 3 பேரை தான் பார்க்க விடுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து நாங்க வந்து சார் இந்த வீட்டுக்கு நான் போறேன், எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுங்க, யாருக்கும் சொல்ல வேணாம், நான் கிளம்பி வந்துடுறேன், நீங்க எனக்கு அங்க இருந்து எனக்கு கைட் பண்ணி கூட்டு போங்க, யாருக்கும் தெரிய போறது இல்ல. அப்படியே போன் பண்ணி சொன்னாலும் கூட இருக்கிற போலீஸ் வந்து திரும்பி கும்பல்லாம் யாரும் எந்த புள்ளி நீ தற்சமயத்துக்கு நீ போற அடுத்து நடக்கக்கூடிய எந்த இதுக்குமே அனுப்ப போறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்படியே வந்தாலும் அவன் வீட்டுல வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருப்பான். பாதி பேர் தெரிஞ்சிருக்கான். அதாவது வந்து என்னன்னா, இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை இன்னைக்கே வந்து ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பு வரும், அது முடிஞ்ச பிறகு சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து மக்களை போய் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டது இருந்ததாக வந்து தகவல், நம்பகரமான தகவல். ஆனா வந்து இப்போ அந்த திட்டம் அவர் போவாரா போக மாட்டாரா என்பது வந்து அவருக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம அவர் எங்கேயும் போக மாட்டாரு. 13 நாள் ஆச்சு, ஆல்ரெடி 13-14 நாள் ஆகுது. அவருக்கு வந்து இப்ப பெரிய லெவல்ல பிஜேபி ஒரு பேக் போனா ஆயிடுச்சு. இப்ப நயனா நாகேந்திரன் ஊருக்கு பாதுகாப்பு, அதாவது